அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அனைத்து துறைகளையும் தழுவிய இஸ்லாமிய புரட்சி. அண்ணலாருடைய காலம், நபி தோழர்களுடைய காலம், அடுத்து வந்த தாபியீன்களுடைய, நபி தோழர்களை நேரில் பார்த்தவர்களுடைய காலம். இந்த 3 காலகட்டமும் இஸ்லாமிய வரலாற்றின் பொற்காலமாக இருந்தன. அப்போது இஸ்லாத்தின் மாண்புகள் முழு சமூகத்திலும் படர்ந்திருந்தன. ஆனால் அதற்கு பின்வந்த தலைமுறைகளில் அந்த மாண்புகள் லேசாக சரியத் தொடங்கின. ஆயினும் சமூகத்தின் ஒட்டுமொத்த சூழ்நிலையில் பெரிய மாறுதல் ஒன்றும் ஏற்படவில்லை. இஸ்லாமிய சட்டத்தை எதிர்க்கும் துணிச்சல் முஸ்லிம் மன்னர்களுக்கு கூட இருந்ததில்லை. பண்டைய காலகட்டத்தில் ஆட்சி, செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு மனிதன் அடுத்தவனை விட மேலானவன் என கருதப்பட்டு வந்தான். ஆனால் இஸ்லாம் ஏகத்துவத்தின் அடிப்படையில் ஒரு புரட்சியை உருவாக்கியது. இப்போது ஏக இறைவன்தான் அதிபதி, மனிதர்கள் அனைவரும் அவனுடைய அடிமைகள் எனும் கருத்து மனித உள்ளங்களில் பதிந்தது. எவ்வளவு அழுத்தமாக பதிந்தது என்றால், செல்வத்தையோ ஆட்சியையோ பெற்றிருந்தவர்கள் கூட முந்தைய வரலாற்றில் தாம் மேலானவர்கள் என்று கருதியது போல் இப்போது தங்களை அடுத்தவர்களை விட மேலானவர்கள் என்று கருதி கொள்ளவில்லை. நிசர் பின் அகமத் பின் அசத் பின் சாமான் என்பவர் சாமானிட்ஸ் ஆட்சியை நிறுவியவர் ஆவர். இவருடைய ஆட்சி ஈரானிலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் கிபி 719 முதல் கிபி 999 வரை நீடித்தது. மன்னர் நிசாப்பூர் என்னும் நகரை வெற்றி கொண்டு அதை தம் ஆட்சியுடன் இணைத்து கொண்டார். அந்நகரில் ஆடம்பரமான அரசவை அமைக்கப்பட்டது. அரியணையில் மன்னர் நிசர் கம்பீரமாக வந்து அமர்ந்தார். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக குர்ஆனிலிருந்து சில வசனங்கள் ஓதப்பட்டன. அல் மூமின் எனும் 40வது அத்தியாயத்தின் பின்வரும் வசனங்கள் ஓதப்பட்டன. அந்நாளிலே மக்கள் எந்த திரையுமின்றி வெளிப்பட்டு விடுவார்கள். அவர்களுடைய எந்த விஷயமும் அல்லாஹ்வை விட்டு மறைந்திருக்காது. அன்று அழைத்து கேட்கப்படும். இன்று ஆட்சி அதிகாரம் யாருக்கு உரியது? அனைத்து உலகமும் கூறும். எல்லாவற்றையும் அடக்கியாலும் ஏகனாகிய அல்லாஹ்வுக்கே. 40:17. இவ்வசனத்தை கேட்டவுடன் மன்னர் நடுநடுங்கி போய்விட்டார். அரியணையை விட்டு இறங்கி தலையில் இருந்த மணிமாடத்தை கழற்றி கீழே வைத்துவிட்டு அப்படியே சஜிதாவில் விழுந்து விட்டார். என் இறைவனே, என் அதிபதியே, திண்ணமாக ஆட்சி அதிகாரம் உன்னுடையதே, என்னுடையது அல்ல என்றார் தழுதழுக்க. மன்னர் சர்வ அதிகாரமும் படைத்தவர் என்று எண்ணிய காலம் அது. அன்றே மன்னர்தாம் அனைவரையும் விட மேலானவர், மற்றவர்கள் அனைவரும் தாழ்ந்தவர்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதியாக இருந்தது. அதன் பாதிப்பு நடைமுறை வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது. தனிப்பட்ட மனிதனுக்கு அளவு கடந்த மேன்மை இருக்கிறது எனும் கருத்தை இஸ்லாமிய புரட்சி அடியோடு அழித்து விட்டது. மனிதர்கள் அனைவரும் சமமானவர்களே எனும் கருத்தோட்டம் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு நியதியாக மாறத் தொடங்கியது. மனித வாழ்வின் அனைத்து துறைகளிலும் இந்த சிந்தனையின் தாக்கங்கள் ஏற்பட்டன. இந்தியாவில் முகலாயர் ஆட்சி காலம். முகலாயர் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மாண்புகள் மிகவும் சரிந்திருந்தன. ஆயினும் மக்கள் அனைவரும் சமமானவர்கள், யாரும் சட்டத்திற்கு மேலானவர் அல்லர் எனும் கருத்து மேலோங்கி பசுமையாகத்தான் இருந்தது. மன்னர் ஜஹாங்கீர் ஆட்சி காலம். மன்னர் ஜஹாங்கீரின் அன்பு மனைவி நூர்ஜஹான் ஆட்சி நிர்வாகத்திலும் மிக முக்கிய பங்காற்றினார். ஒரு நாள் தம் தோட்டத்தின் பக்கம் வந்த ஒரு சலவை தொழிலாளி மீது அரசி அம்பு வீசிவிட்டார். அந்த சலவை தொழிலாளி உயிர் இழந்தார். பிரச்சனை நீதிமன்றத்திற்கு வந்தது. கொலை செய்தவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பளித்து விட்டார். அரசி சிறையில் அடைக்கப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்ச்சி. ஆட்சி நிர்வாகம் திகைத்து போய் நின்றது. நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தலையிட எனக்கு அதிகாரமில்லை என்று மன்னர் ஜஹாங்கீர் கூறிவிட்டார். மரண தண்டனையை தவிர்க்க ஏதாவது வழி இருக்கின்றதா என்று பலர் யோசித்தார்கள். கொலை செய்யப்பட்டவரின் வாரிசுகள் யாருடைய வற்புறுத்தலும் இன்றி ஈட்டுத்தொகையை பெற்றுக்கொண்டு குற்றவாளியை மன்னித்து விட்டால் மரண தண்டனையை தவிர்த்து விடலாம் என்று சட்டத்தில் வலியிருப்பதாக மன்னர் ஜஹாங்கீரிடம் தெரிவிக்கப்பட்டது. வாரிசுகள் அந்த ஒப்புதலை பெற என் செல்வாக்கையோ அதிகாரத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்று மன்னர் ஜஹாங்கீர் கடுமையாக கூறிவிட்டார். பிறகு மக்கள் தாமாகவே அந்த சலவை தொழிலாளியின் மனைவிடம் சென்று பேசினர்.
அவளும் ஈற்றுத்தொகையை பெற்றுக்கொண்டு குற்றவாளியை மன்னிப்பதாக கூறினாள். இவ்வாறு அரசின் மரண தண்டனை தவிர்க்கப்பட்டது. இதற்கு நேர் எதிராக மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். ஜஹாங்கீர் ஆட்சி புரிந்த அதே காலகட்டத்தில் கிபி 1569 முதல் கிபி 1627 வரை இங்கிலாந்தை முதலாம் ஜேம்ஸ் ஆண்டு வந்தார். கிபி 1560 1625 முதலாம் ஜேம்ஸ் தான் சட்டத்திற்கு மேலானவன் என்ற கருத்தை கொண்டிருந்தார். ஆனால் அப்பொழுதிருந்த இங்கிலாந்தின் தலைமை நீதிபதி சற்று எட்வர்ட் குக் இதற்கு மாற்றமான கருத்தை கொண்டிருந்தார். ஜான் பெட் ஒரு பிரிட்டிஷ் வியாபாரி. இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது சில வரிகளை மன்னர் ஜேம்ஸ் விதித்திருந்தார். இதற்கான எந்த சட்டத்தையும் இயற்றவில்லை. எனவே தனிப்பட்ட முறையில் மன்னர் விதிக்கும் வரிகள் என்னை கட்டுப்படுத்தாது என்று வியாபாரி கூறினார். விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிபதி குக் ஜான் பெட்டின் கருத்தையே ஆதரித்தார். இதை கண்ட மன்னர் ஆத்திரத்துடன் கூறினார், அதாவது நான் சட்டத்திற்கு உட்பட்டவனா, அவ்வாறு கூறுவது ராஜ துரோகமாயிற்றே என்றார். ஆயினும் நீதிபதி குக் தம் கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. இதன் விளைவாக அவர் பதவியிலிருந்தே நீக்கப்பட்டார். இப்பிரச்சனை பிரிவு கவுன்சிலிடம் வந்தது. அப்போது அடர்னி ஜெனரலாக இருந்த சட்ட மேதை பிரான்சிஸ் பேக்கன் கூறினார், அதாவது நீதிபதிகள் சிங்கங்களைப் போல் செயல்பட வேண்டும். ஆயினும் அந்த சிங்கங்கள் மன்னரின் சிம்மாசனத்திற்கு கீழ்தான். பண்டைய காலத்தில் சட்டம் இருவிதமாக இருந்தன. இங்கிலாந்தின் சட்ட மரபுகளின்படி ஒன்று பொது சட்டம், இன்னொன்று மன்னனுடைய பிரத்யேக சட்டம். மக்களுக்கு ஒரு சட்டம், மன்னர்கள் மற்றும் உயர்குலத்தாருக்கு வேறொரு சட்டம். மன்னர்களின் வாக்கே சட்டமாக கருதப்பட்டது. அவர்கள் சட்டத்திற்கு மேலானவர்களாக விளங்கினார்கள். மனித வரலாற்றில் இஸ்லாம் தான் இந்த பிரிவுகளை தகர்த்தெறிந்தது. மக்கள் அனைவரும் சட்டத்தின் பார்வையில் சமமாக கருதப்பட்டார்கள். இப்பொழுது மன்னனின் ஆட்சி முடிந்துவிட்டது. மன்னர்கள் உட்பட அனைவரும் சட்டத்தின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டார்கள். அல்லாஹ் நமது நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு அவனது ஜன்னத்தில் பிர்தௌஸில் நமக்கு இடம் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.